Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டான ஈஸியா ஒரு 10 to 15 minutes ஈஸியா செய்யக்கூடிய ஒரு மந்தக்காளி கீரை கடையில் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஓரல் அல்சர்க்கோ இல்லை வந்து ஸ்டமக் அல்சர்க்கோ வந்து நல்லா கேட்கும் இது. ஸோ வீக்லி டைம்ஸ் வந்து இது குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மந்தக்காளி கீரை கடையில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மந்தக்காளி கீரை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாகட்டும் இல்லைன்னா பெரியவங்களாகட்டும் நீங்கள் அது மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அவ்வளோ சத்து இருக்குது இந்த கீரையில். ஓரல் அல்சர் இல்லைனா வந்து ஸ்டமக் அல்சர் அது மாதிரி இருந்தால் கூட இந்த மந்தக்காளி கீரை சாப்பிட்றது மூலிமா வந்து எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம என்ன கீரை கடைகளுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கீரை வந்து மணத்தக்காளி கீரை வந்து நான் ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி வந்துட்டு எல்லாம் சிங்கிளாக வந்து இது மாதிரி வந்து பிச்சு வச்சுருக்கேன். நான் கூட வந்துட்டு இந்த விரையை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாருங்கள், பருப்பு வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் போல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த ஆழக்கில் வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 50 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து தண்ணியும் வந்து பாருங்கள், நான் வந்து இந்த பருப்பு வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து வேண்டாம், ரொம்ப இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கீரை வந்து போடும்போது கீரை வந்து இது கம்மியாயிடும். ஸோ கொதிக்க இது கீரை கம்மியாயிடும். ஸோ தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறீங்கன்னா இந்த பருப்பு வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சிங்க. ஸோ அதுவே வந்து போதும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் வந்து போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு பாருங்கள், அரை ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் போல் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டொமேட்டோ எடுத்து இதுமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் போல் பூண்டு எடுத்துகிட்டு இதுமாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 மிளகா வந்து பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம இந்த பருப்பில் வந்துட்டு சேர்த்துடலாம். பாருங்கள், நான் எல்லாம் வந்து இதில் சேர்த்துட்டேன். ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே வந்து இதில் சேர்த்துட்டேன் நான். ஸோ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொச்ச பிறகு நம்ம வந்து இந்த கீரை வந்து எல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் வந்து நுர கட்டி நல்லா வந்து பொங்கி வருது பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா கீரையும் வந்து இதில் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து விசில் போட்டுடலாம். நீங்கள் வந்து கீரை போடும்போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து நல்லா திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீரை போடுங்க. எல்லாம் வந்து வெந்துட்ட பிறகு நல்லா வந்து கட்டியாக தான் வந்து நம்ம நல்லா வந்து கடைய போகிறோம். ஸோ இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் போல் விடுங்க. பாருங்கள், விசில் போட்டாச்சு. ஸோ ஒரு 3 விசில் போல் விடலாம். கேஸ் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் விசில் வந்து 3 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. ப்ரெஷர் போயிட்ட பிறகு நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், கீரை வந்து நம்ம எவ்வளோ போட்டோம், ஸோ எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் வந்து மீடியமாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே சூடு போயிடுச்சு பாருங்கள். ஸோ வந்து நான் மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக போட்டோன்னா வந்து எல்லாம் மேலே அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சி ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க, ரொம்ப வந்து திப்பியாக அரைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக வந்து அரைச்சிங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு. பாருங்கள், இப்படி தான் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது சாப்பிடும் போது. ஸோ இப்படி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கீரை மட்டுமே எடுத்து போட்டு அரைச்சிருக்கேன். மீதி வந்து கொஞ்சம் பருப்பு இருக்குது. இந்த பருப்பு வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாம் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தாளிச்சிட்டு இதில் கொட்டிடலாம். பாருங்கள், கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் வந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ இதில் வந்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக தான் வந்து. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வந்து பருப்பு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப வந்து கேஸ்ட்ரிக்கு. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து பெருங்காயம் போடுறோம். ஸோ அது இல்லாமல் நல்லா வந்து இது பெருங்காயம் போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் கீரை. ஸோ இப்போ வந்துட்டு கடுகு பாருங்கள், கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகா வந்து ஒரு 4 மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம மிளகா போடும்போது மிளகா எல்லாம் வந்து கருப்பாயிடும், தீஞ்சு போய்டும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 மிளகா போல் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து பிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது போட்டுக்கலாம். போட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த தாளிப்பை வந்து
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு டேஸ்ட்டான மந்தக்காளி கீரை கடையில் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஈஸியாக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.